அண்ணன் என்ன பண்றேன், தடை இல்லாம மின்சாரம் தரேன். எப்படின்னு தருவ, இவன் உற்பத்தியில முதலீடு செய்யாம வாங்குறதுல முதலீடு செய்யறான் 20,000 கோடி. ஏன் ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ₹1 கூட அதுல பல ஆயிரம் கோடி லஞ்சம் வந்து கமிஷன் வந்துருது. இப்போ உங்க அண்ணன் செய்யறேன், உற்பத்தியில முதலீடு செய்து நிலையான தீர்வுக்கு போயிடுறேன். நாடங்களும் காற்றாலை, சூரிய ஒளி தகடு, கடல் அலை மின்சாரத்துக்கு போயிடுறேன். நீ சாலையில போறீங்களா தம்பி, கார்ல மோட்டர் பைக்கில் நடுவால டிவைடர்ல இந்த சூரிய தகடை மாட்டி விட்டுறேன். இடையில ஒரு காற்றாடி வச்சிருவேன். கிருக்கு கிருக்கு நீ கார்ல போகும்போது சுத்தும். அது மின்சாரத்தை தயாரிச்சுட்டே இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாரு. எங்கே நீ மேற்கூரை எந்த கட்டணமா இருந்தாலும் சரி, மேல சூரிய ஒளி தகட மதிக்கல, உரிமை அந்த கையெழுத்து போட்டு தர மாட்டேன். அரசு பேருந்து நிலையமா, மருத்துவமனையா, பள்ளிக்கூடமா, கல்லூரியா, எல்லா மேற்கூரையும் சூரிய ஒளி தகடு தான். கக்கு சார்ந்தாலும் மேல சூரிய தகட போட்டிருப்பேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு காற்றாலையில் எப்படி மின்சாரம் பண்ற மாதிரி. இது மாட்டு பண்ணை. ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டேன், 3000 ஏக்கரை. 3000 ஏக்கர்லையும் காற்றாலை ஓடுறேன். கீழே யார் மேயிறா, எங்க ஆத்தா பசு மேயிறா. அவளுக்கு மேல என்ன பண்றேன், சூரிய தகட போட்டுறேன். எதுக்குள்ள 5 அடி இருக்காளா, அவளை உயரத்துக்கு இதுக்குள்ள மெய்வா, நிழல்ல புல்லு இருக்கு மெய்வா. காற்றால மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கீழே மேய்ச்சல். ஒரே இடத்துல ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு எடுத்துக்க.